ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹியர்ஸ் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை தாண்டி இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது நீங்கள் வந்து தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டாபிக் வந்து பேசலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ நாள், ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த இந்த விஷயத்தை பற்றி கொண்டு வந்து நான் சொல்கிறது வந்து நாட்கள். அதாவது இது இப்போ நான் பேச போகிற இந்த ஒரு டாப்பிக்கில் நடக்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இந்த இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணுனாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ நாள் பேசாதானே திடீர்னு நீ இப்போ பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தோணுது. நல்லா தான் பேசுகிறேன், சரிங்களா. பட் ஆனால் ஒரு சின்ன பயமும் இருந்துட்டு ஏன்னா இப்போ ஏன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால சரி பேசுவானா அப்படின்னு நினச்சேன். ஆனால் சரி பேசிடுவோமே, என்ன தப்பு இருக்குது. நம்மளும் வந்து ஒரு குடிமகன் அந்த குடிமகன் இல்லை, குடிமகன். வி ஆர் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்றதுனால, சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி அப்படின்றதுனால சரி ஓகே, வை நாட், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். சரி, எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், நம்மளோட தளபதி அவர்கள் ஆரம்பித்த இந்த ஒரு பார்ட்டி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி ஆரம்பித்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா கரூர் இன்சிடெண்ட். கரூர் இன்சிடெண்ட்டில் கரூருக்கு வந்து ரேலி போயிட்டு இருந்தபோது கிட்டத்தட்ட வந்து அந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க, சரிங்களா, ஸ்டாம்பேட். ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். இதை வந்து என்ன சொல்கிறது, விஜய்க்கு, அதாவது தளபதி அவர்களுக்கு, அதாவது டிவிகேக்கு சப்போர்ட்டாக பேச போகிறோன்னா கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா. ஏன்னா நான் வந்து டிவிக்கோட ஃபேன் வந்து இருக்கேனா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். பட் தாண்டி வந்து அதான் இதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து ஐம் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் விஜய் ஆர் டிவிகே. ஸோ அப்படின்றதுனால கண்டிப்பாக டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோவுக்கு மேபி கீழே வந்து ஏதாவது கேவலமான கமெண்ட்ஸ் வந்து போட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட வேலையை அதுதான். இந்த விஜய்க்கு they don't understand first thing is, எல்லாருமே விஜயோட சப்போர்ட்டர்ஸாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே டிவிகேக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன், தேர் மே பி பீப்புள் ஹூ டோன்ட் ஈவன் சப்போர்ட் பாலிடிக்ஸ் ஆர் ஹூ டோன்ட் ஈவன் சப்போர்ட் எனி பார்ட்டி ஆர் தே மைட் ஹாவ் தேர் ஓன் ஒப்பீனியன். இது கூட வந்து இந்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ், விஜய் சப்போர்ட்டர்ஸ் ஆர் ஈவன் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கு யாருக்கும் இது தெரியவே மாட்டேங்குது. விஜய், அதாவது அதனால் வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே வரேன். விஜயோட சப்போர்ட்டர்ஸ் இருக்கானுங்களே, ஐயோ அவங்கள வந்து தப்பாக என்ன சொல்கிறது, அவங்க வாங்க போங்கன்றது கூட சொல்ல வர மாட்டேங்குது. அவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க, அவ்வளோ கேவலமான வார்த்தைகள், டிபின்னு சொல்லிட்டு என்னென்ன வார்த்தைகள், டேஷான வார்த்தைகள் பற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அதனாலே தட் இஸ் தி மெயின் ரீசன் வை ஐம் லைக் ஆக்சுவலி டிசேபிளிங் மை கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷனை நான் அதை டிசேபிள் பண்ண போகிறேன் இந்த வீடியோவுக்கு, ஓகேலா. ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் எனி கமெண்ட்ஸ் ஃப்ரம் எனி ஆஃப் தி டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஆர் விஜய் சப்போர்ட்டர்ஸ், சரிங்களா. இது வந்து ஒரு பதிவு மட்டும் தான். சப்போஸ் உங்களுக்கு இதை பதிவு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ ஷார்ட்டாக பேச முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். 3 ஆஸ்பெக்ட்ஸ் பேச போகிறேன். எதை பற்றி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸாக வந்து விஜய், அதாவது தளபதி விஜய். இதுக்கு முன்னாடி இளைய தளபதி, அதுக்கு முன்னாடி வெறும் விஜய்ன்னு தான் தெரிஞ்சவர்கிட்ட ஒரு 30+ இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. நானும் 30+ இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஏஜ் வந்து இப்போ வந்து 40 ஆகுது. ஸோ நானும் வந்து அவரை ஃபாலோ இன் த சென்ஸ் ஐம் நாட் ஃபேன் ஆஃப் விஜய். சரி, நீ வந்து விஜயோட ஃபேன் இல்லையே, மற்றவங்க யாரோட ஃபேனா அப்படின்னா, அதையும் நான் பல வீடியோஸ் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நான் யாரோட ஃபேனும் கிடையாது. விஜய், அஜித், கமல், ரஜினி, சூர்யா ஆர் எனி அதர் பாலிவுட் ஆக்டர், மாலிவுட் ஆக்டர், டாலிவுட் ஆக்டர் ஆர் ஹாலிவுட் ஆக்டர். ஹாலிவுட்டில் மட்டும் ஐ திங்க் ஆர்னால்டோட ஃபேனாக இருந்தேன். அது இப்போது கொஞ்சம் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் யாரோட ஃபேனும் கிடையாது. இந்த ஆக்டர், டைரக்டர் அண்ட் ஃபேன் ஆஃப் நோபடி. ஒரு மூவியை பார்ப்பேன், மூவி வந்து அவரோட கதை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது ஒரு குட்டி கதை, அது ஒரு குட்டி ஆக்டர் ஒரு அன்னோன் மூவியாக இருந்தால் கூட நான் வந்து பார்ப்பேன், சரிங்களா. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லப்போ இப்போ யோகி பாபு நடித்த மண்டேலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஆக்டர்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் பேசிக்லி பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி. மூவியோட ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நான் வந்து படத்தை பார்ப்பேன். ஸோ யாரோட ஃபேனும் நான் வந்து கிடையாது. அதே மாதிரி நான் வந்து விஜயோட ஃபேனும் நான் வந்து கிடையாது, சரிங்களா. அதையும் நான் சொல்லிடுறேன், இந்த பதிவை நான் தெரிவிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் நான் பேச போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் அன் ஆக்டர் விஜயா எனக்கு வந்து விஜயை பிடிக்குமா, இது நம்பர் 1. நம்பர் 2,
பர்சனலாக விஜய், அதாவது விஜயோட பர்சனாலிட்டி ஒரு விஜயோட பர்சனல் விஷயங்கள் எனக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னா அதையும் சொல்ல போகிறேன். மூணாவது வந்து பொலிட்டிக்கல் விஜய். சரிங்களா, பொலிட்டிக்கல் விஜய்ன்றது அது பெரிய டாபிக், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அது வந்து ஒரு சில பல கேள்விகள் மட்டும் நான் வந்து வைக்கலான் இருக்கேன். அதுக்கான ஆன்சர் என்கிட்ட வேண்டாம், நீங்களே அந்த அந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை நீங்களே தேடி நீங்களே சொல்லிக்கோங்க. சரிங்களா, பட் அந்த கேள்வியை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த கேள்வியை நான் வந்து வைப்பேன். சரிங்களா, சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டர் விஜய் எனக்கு பிடிக்குமா அப்படின்னா, அது சொன்னேன், நாட் ஃபேன் ஆஃப் விஜய், பட் ஆனால் ஆக்டர் விஜய் எனக்கு வந்து பிடிக்கும். அதாவது அவரோட நிறைய படங்கள் பிடிக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ திங்க் அவரோட முதல் படம் பார்த்தது, நான் வந்து இப்போது சென்னைக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் நார்த் இந்தியாவில் இருந்தேன். அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றதுனால நார்த் இந்தியாவில் இருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து நான் எப்போ இங்கே வந்தேன்னா 97 வந்தேன். ஸோ 97 முன்னாடி வந்த படங்கள் ஐ திங்க் ஒரு 92 நடிச்சிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நான் பார்க்கல. 97 வந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து ஒரு 2000க்கு அப்புறம் தான் அவரோட 99 2000க்கு அப்புறம் தான் அவரோட படங்களே நான் தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்தேன். டிவியில் எப்போயா போடுவாங்க, அது விஜய்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாகவே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து அவரோட படம் தேட்டரில் போய் பார்த்ததுன்னா பிரியமானவளே மகளே. ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அது வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா அது வந்து டாப்பில் கிடையாது, பட் ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியமானவளே, குஷி, ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து திட்டு வீசியில் பார்த்தது அந்த படம் தான், குஷிக்கு அப்புறம் தான் பிரியமானவள் நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் வந்து ஒரு படமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஆதி அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய திருமலை, சிவகாசி, திருப்பாச்சி, இது மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் விஜயோட படம், யூத்து, இது மாதிரி தமிழன், அப்புறம் அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, நீங்கள் சொல்லிட்டே போகலாம். அன்டில் டுடே, அதுவும் நான் வந்து சொல்கிறேன்னா 2015க்கு அப்புறம் ஐ திங்க் அவரோட எல்லா படங்களும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே, ஒரு சில படங்கள் மட்டும் இந்த புலி, அந்த தலைவா, இந்த மாதிரி சில படங்கள் விட்டுட்டு இப்போ அதான் ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 5 இயர்ஸாக வந்த படங்கள் எல்லாமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். லியோ, கோட்டு, மாஸ்டர் எல்லாமே நான் வந்து தேட்டரில் போய் நான் வந்து பார்த்துருக்கேன் விஜயோட படங்கள். இது விஜய்னு மட்டும் இல்லை, அஜித்தும் அப்படி தான், ரஜினியும் அப்படி தான், கமலும் அப்படி தான், சூர்யாவும் அப்படி தான். சூர்யா கூட அந்தளவுக்கு பார்த்ததில்லை, பட் இவங்களோட படங்கள் எல்லாமே நான் வந்து தேட்டரில் போய் தான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோட முக்காவாசி படங்கள் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேட் ஹிம், பட் ஐ லைக் இம். இட்ஸ் நாட் தட் எனக்கு வந்து அந்த இப்போ கில்லினா நிறைய பேர் 10 வாட்டி பார்ப்பாங்க. இப்போ வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்க, அதையும் ஒரு 2-3 வாட்டி போய் பார்த்தாங்களே, அந்தளவுக்கு அவ்வளோ கிரேஸ்லாம் கிடையாது. கில்லி வந்து ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். அது எப்படி இந்த சாமி விக்ரமோட படம் போட்டாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கில்லியும் இன்னும் வந்து ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியமாலை ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். டிவியில் போடும்போதெல்லாம் பார்ப்பேன். அது ஃபுல் படம்லாம் பார்க்க மாட்டேன், சும்மா அப்படியே சீனாக பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். மாஸ்டர் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி சில படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இவரோட படங்கள்லேயே, அதாவது விஜயோட படங்கள்லேயே இந்த 3 படங்களுக்கு நான் ரொம்ப ஃபேன். இந்த 3 படங்களில் ஐ திங்க் வந்து இந்த 3 படமே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2 டைம்ஸ் பார்த்துருப்பேன். என்னென்ன படங்கள்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைஸ் தமிழன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் மூவி தான். ஒரு ஃபஸ்ட்டு பாதி படம் பிரியங்கா சோப்ராவோட வரும். அது வந்து அந்தளவுக்கு அப்படியே இருக்காது. விவேக் காமெடி, பிரியங்கா சோப்ராவோட லவ் பேர்ஸ் அப்படி போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக மாதிரி அவர் வந்து லாயராக வருவார். ஸோ லாயராக கொண்டு போய் பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து சால்வ் பண்ணுவார். நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவார். உள்ளேருந்து ஒரு பேப்பர் எடுத்து அது வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி அவரே அந்த வாதாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஷிஷ் வித்யார்த்தியோட நடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலாக தமிழன். ஸோ அதை தொடர்ந்து வந்து கத்தி, ஐ திங்க் ப்ராபப்ளி தி ஃபஸ்ட்டோ செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் தேட்டரில் நான் அழுத ஒரு மூவி, கண்ணீர் விட்ட மூவி. அவ்வளோ சூப்பரான மூவி. விஜயோட ஆக்டிங்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டபுள் ரோல். ஸோ அது வந்து 2வது மூவி மக்களே கத்தி. அண்ட் 3வது சர்க்கார். ஸோ சர்க்காரும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்டார் மூவி, கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் அட்டார் மூவி. மேபி அதெல்லாம் தான் சர்க்கார்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ இந்த 3 மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி கைஸ். இதில் நீங்கள் கேட்பீங்க, அப்போ இந்த துப்பாக்கி பிடிக்காதா, மாஸ்டர் பிடிக்காதா, இல்லை மற்ற படங்கள்லாம் பிடிக்காதா? ஸோ நான் பிடிக்கும், பார்ப்பேன், பிடிச்சிருக்கும். அதுலேயும் அந்த ரேட்டிங்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இந்த 3 மூவிங்களுக்கு தாண்டி அடுத்தது வருது பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை பகவதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் இந்த 3 மூவி எனக்கு ரொம்ப டாப். இதுலேயும் எனக்கு நம்பர் 1 மூவினா அது கத்தி. வேற லெவல் ஒரு மூவி. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு மூவி. தேட்டர்ஸில் போயிட்டு இட் வாஸ் ஹாண்டிங். என்ன சொல்கிறது, அந்த சீன்ஸ் வந்து ஹாண்டிங்காகவே இருந்தது. நிறைய அது எவ்ரி டைம் ஐ திங்க் ஏதோ ஒரு நல்ல நாள் வந்தாலே போதும், தீபாவளியோ பொங்கலோ என்ன வந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ஸ் டே, வாட் எவர் இட் இஸ்,
கண்டிப்பாக ஜெயா டிவியில் போட்டுருவாங்க அந்த படத்தை, நான் வந்து பார்ப்பேன். ஸோ அவ்வளோ ஒரு பிடிச்ச மூவி. சர்க்கார் ஏன் தெரியல ரொம்ப போட மாட்டாங்க. அதேமாதிரி தமிழ்னும் ஏன் தெரியல, தமிழ் சுத்தமாக எல்லாம் போகிறதே கிடையாது. பட் இந்த 2 மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த 3 மூவிஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆக்டர் விஜய் மக்களே. ஆனால் ஆக்டர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் பார்த்ததுனா, அவர் வந்து அவரோட ரோல்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிமிலரான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அவரோட அந்த கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாகவே தான் இருக்கும். அவரோட தோற்றம் கூட பெருசாக மாற்ற மாட்டிருப்பார். கமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட ஒரு படமே ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட தோற்றங்கள் மாறிட்டே இருக்கும். நீங்கள் விக்ரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதே பாபநாசத்தை பார்த்தா வேறு மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதுவும் பஞ்சதந்திரத்தில் வேறு மாதிரி இருக்குது, அப்புறம் ஆலவந்தானில் வேறு மாதிரி இருக்குது, அன்பே சிவத்தில் வேறு மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு படமும் ஒரு தோற்றம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதே தான் நீங்கள் சூர்யாவில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆனால் இந்த இந்த விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்க தோற்றத்தை பெருசாக மாற்ற மாட்டுறாங்க. ரஜினி கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காரு. 2.0 இருக்கட்டும், இல்லை அது மாதிரி சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தோற்றங்கள் மாற்றிருக்காரு. பட் ஆனால் விஜய் தெரியல, தோற்றம் பெருசாக மாற்றவே மாட்டார். அவரோட தோற்றம் வந்து ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் மூவியில் மட்டும்தான் லைட்டாக முடியை குறைச்சி ஒரு மாதிரி நடிச்சிருப்பார். மற்றபடி அப்போ எல்லா படத்துலேயும் வந்து தோற்றம் வந்து மாறாமல், ஈவன் புலியில் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டையரான ஒரு மூவி. பட் ஆனால் அதுலேயும் ஒரு தோற்றம் மாற்றாமல் எனக்கு அது வந்து தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் மக்களே. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாட்டாரு. அதை தாண்டி இப்போ சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு ஜெய்பீம் மாதிரி சில ரியல் ஸ்டோரிஸ் வச்சு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஸ்டோரி கூட அவர் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ரியல் ஸ்டோரியை தேர்ந்தெடுத்து அதை பண்ணியிருக்காரா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, எல்லாம் ஃபிக்ஷனல் மாஸு மசாலா மூவி அப்படிலாம் நடிக்கிறாரு விஜய். ஸோ அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் மக்களே. ஸோ இதான் வந்து திஸ் இஸ் அபவுட் ஆக்டர் விஜய். பர்சனல் விஜயா எனக்கு பிடிக்குமா, ஆஸ் அ பர்சனலாக அவரை பிடிக்குமா அப்படின்னா இல்லை, எனக்கு வந்து அவரை பிடிக்காது. அதுக்கு ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா என் தம்பி வந்து எனக்கு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து என் தம்பியை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவனோட கேரக்டர் அப்படி தான். எப்படி விட்ட கேரக்டர்னால் எங்கள் கூட, அது என் கூடயும் சரி, இல்லை என் அம்மா கூடயும் சரி, அப்பா கூடயும் சரி, சுத்தமாக பேச மாட்டாங்க. இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட். வீட்டுக்கு வந்து அவனை வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டு வாங்கணும் அப்படின்னா அது இன்றைக்கி கேட்காமலே விட்டுடலாம். அவ்வளோ மோசமாக ரியாக்ட் பண்ணுவான். ஆன்சரே சொல்ல மாட்டான். வில் நாட் ரியாக்ட் அட் ஆல். ஓகேலா? அந்த கேள்வியை கேட்டு பதில் வாங்கினா எனக்கு உசுரே போயிடும். அந்தளவுக்கு அவ்வளோ அமைதியான ஒரு கேரக்டர். அது அமைதியாக இருக்கிறது தப்பு இல்லை, அமைதியாக இருக்க ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்குன்னு ஒருத்தர் வந்து வீட்டில் ஒரு கேள்வி கேட்குறோன்னா அதுக்கு பதில் சொல்லணும். சரி, இதுதான் அவனோட கேரக்டராகவே இருக்கா, இப்படி தான் இருப்பானா எல்லா இடங்கள்லையும் அப்படின்னா இல்லை. ஆஃபீஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்போ தான் மணிக்கணக்கில் போய் பேசிட்டு வரான். ஆனால் வீட்டில் வந்தால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இது நான் என்னன்னு சொல்கிறது. இதே கேரக்டர் தான் விஜயும் இருக்கார். நீங்கள் 2024 அவர் வந்து பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அவரோட மாநாடாக இருக்கட்டும், ரேலியாக இருக்கட்டும், வளாசுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்களேன், பொட்டி பாம்பாட்டம் அவர் வந்து எந்த ஒரு ஷோவாக இருந்தாலும், இல்லை எந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை எனி பப்ளிக் அப்பீரியன்ஸாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலுமே பொட்டி பாம்பாட்டம் அப்படியே ஒன்றுமே பேசுவேன். அது பார்த்தீங்கன்னா சில படங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகிருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கிட்டே இல்லை கருணாநிதி அம்மாவுக்கிட்டே போய் அந்த இது கேட்கும்போது, எனக்கு வந்து இது கொடுங்க. நம்ம சீமான் கரெக்டாக சொல்லுவார். சீமான் ஒரு 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 அவர் வந்து காமிக் பண்ணியிருப்பார். நான் ரொம்ப பற்று கொண்டவன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் கேட்கு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப அப்படியே பண்பாக அப்படியே பேசுகிற மாதிரி பேசிட்டு, ஈவன் சொல்ல போனோம்னா அது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜெயலலிதா கருணாநிதிக்கெலாம் ஜால்ரா போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கேக்கு எதிர்ப்பா பேசுறது, ஏடிஎம்கேக்கு எதிர்ப்பா பேசுறது, கவர்மெண்ட்டே எதிர்க்கிறது, அப்படியே ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது. இதுதான் எனக்கு என்னென்னா இவர் தான் விஜயா அப்படின்ற மாதிரியே இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மாநாடு மட்டும் தான் வராரு, இல்லை ரேலி மட்டும் தான் வராரு. அதை தாண்டி ஒரு பர்சனலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சதில்லை. ஒரு ப்ரெஸ் கிட்ட போய் பேசுனது கிடையாது. ப்ரெஸ் மீட்டே வச்சதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மற்ற சமயங்கள்லாம் அமைதியாக இருக்கிறாரு, வாயத்தது பேச மாட்டுறாரு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஜய் வந்து இந்த ஒரு பர்சனல் ரீசன்னால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே, நவ் கம்மிங் டு தி பொலிட்டிக்கல் திங். ஓகே, பொலிட்டிக்கலில் வந்து என்டர் ஆகிட்டார். நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து அவருக்கு தப்பான விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ கிடையாது. ஐ டோன்ட் சப்போர்ட் ஹிம். அதுக்குன்னு நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன்னா அதுவும் கிடையாது. நான் யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. எப்படி ஆக்டிங்கில் லைக் ஆக்டரில் எந்த ஒரு ஆக்டர் நான் சப்போர்ட் பண்ணலையோ, யாரோட ஃபேனும் கிடையாதோ, அதே மாதிரி பாலிடிக்ஸ்லையும் எனக்கு அப்படி தான். நான் வந்து யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், நோபடி சப்போர்ட்டர்.
ஓகேங்களா. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6-7 வாட்டி நான் வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் 2006 நினைக்கிறேன், 2005-6 பண்ணியிருக்கேன். எல்லா வாட்டியும் ஐ திங்க் 2009 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோட் ஆன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் போட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன போட்டேன் ஞாபகம் இல்லை. ஏதோ சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். பட் நோட்டா வந்ததுக்கப்புறம் நான் நோட்டா மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். எக்ஸப்ட் ஒரே ஒரு வாட்டி 2016 மட்டும் தான் நான் வந்து கேப்டன் ஓட் போட்டேன் மக்களே. அதை தாண்டி மற்றது எல்லாம் இது வரைக்குமே எல்லாமே வந்து நோட்டா தான். ஸோ ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ் அட் ஆல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யார் மேலேயும் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ இருந்த விஜய், இவங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை எனக்கு கிடையாது. நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, சரி யாராவது புதுசாக வந்தால் நீ அக்செப்ட் பண்ண மாட்டியா? டிஎம்கே, ஏடிஎம்கே தான் வந்தாகணுமா? ஏன் விஜய் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. சரி விஜய் வந்தால் தான் அக்செப்ட் பண்ணணுமா? ஏன் சீமானுக்கு ஓட் போடக்கூடாதா? சீமானை வரவேற்கக்கூடாதா? ஏன் அண்ணாமலையை வரவேற்கக்கூடாதா? இல்லை யாராவது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடாதா? இல்லை கேப்டனோட பசங்க வரலாம், ஏன் விஜய் மட்டும்தான் வரணுமா? ஸோ இது ஒரு கேள்வி மக்களே எனக்கு, சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் சப்போர்ட் விஜய் அட் ஆல். பட் ஆனால் விஜய் வரட்டும், பாலிடிக்ஸ்க்கு வரட்டும், நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணுவோன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது மக்களே. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஆப்வியஸாக அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா, அவர் வந்து 2024 முன்னாடி அவர் ஆக்டிங் மட்டுமே பண்ணிட்டுருக்காரு. அவரோட படங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொலிட்டிக்கலான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சர்க்கார் மட்டும்தான். அதை தாண்டி வேறு ஏதாவது பொலிட்டிக்கலாக இருந்துக்கிறதுனா எல்லாமே எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான், அதாவது என்ன சொல்கிறது, மசாலா ரிலேட்டட் படங்கள் மட்டும்தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா இப்போது மாஸ்டராக இருக்கட்டும், லியா இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், அது முன்னாடி வந்த எல்லா படங்களும், நீங்கள் எல்லா படம் என்னென்ன படங்களையும் பார்த்தீங்கன்னா கில்லி எல்லாமே லவ், இல்லை மசாலா, ஃபைட்டு, ஆக்ஷன், காமெடி, இந்த மாதிரி தான் அவரோட படங்கள் இருக்குங்க. ஏதாவது பொலிட்டிக்கலாவோ இல்லை ஏதாவது ரியல் ஸ்டோரி எடுத்து பண்ணியோ இல்லை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது படமோ இருக்கா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கலாக மூவிஸ்லேயே இல்லாத போது இப்போ திடீர்னு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் இறங்கி அவர் வந்து நான் சிஎம்மாக இறங்கணும்னா எப்படி நான் ஓட் போடுவேன்? அவர் ஐ டூ மேபி அவர் வந்து மூவிஸை தாண்டி பர்சனலாக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படியே ரொம்ப அப்படியே பேர் தெரிகிறவர்களுக்கு கவர்மெண்ட்லாம் போய் அவரை போய் பாராட்டி அவருக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்து, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் நியூஸ்லாம் வந்து வெளியே வந்து இவர் வந்து 100 வீடு கொடுத்துருக்காரு, இத்தனை பேருக்கு வந்து ஃப்ளட்லாம் போய் வந்து போய் 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 வீடு வீடாக போய் வீதி வீதியாக போய் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஐ டோன்ட் நோ மக்களே. மேபி பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து எதுவும் பெருசாக நியூஸில் வரல. இந்த ஹெல்ப்பு யார் தான் பண்ணலை? பாலாவே பண்ணுறாரு. சின்ன ஒரு காமெடியன் அவர் பண்ணுறாரு. பாலாவே வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, இந்த மாதிரி தான் அவரே ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அவரை சிஎம் அன்னைக்கு வைக்கலாமா? அது என்ன, அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர், கிட்டத்தட்ட 200 கோடி வந்து சம்பளம் வாங்குறாரு, பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்லாம் கொடுக்குறான்றதுக்காக அவர் சிஎம் ஆக்கணுமான்றது எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. எனக்கு அது தெரியவே மாட்டேங்குது. எனக்கு ஸ்டில் ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அட் ஆல். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக சின்ஸ் ஹி டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அவங்கள வந்து விஜய் வந்து மற்ற பொலிட்டிஷியனோட கம்பேர் பண்ணுறாங்க மக்களே. யாருன்னா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க, கேப்டனோட கம்பேர் பண்ணுறாங்க, ஜெயலலிதா அம்மாவோட கம்பேர். ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டர் ஆகி பொலிட்டிஷியன் ஆனவங்க. எனக்கு தெரிஞ்சு இன்எலிஜிபிள் டு கம்பேர். நீங்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1980 வந்து அவர் சிஎம் ஆனார். ஆனால் அவர் வந்து 1968 நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிகேம் ஏ ட்ரெஷரர் ஃபார் டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே நினைக்கிறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹி ஹஸ் பின் இன் பாலிடிக்ஸ் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 11 to 12 years. அதே மாதிரி தான் அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் 1992 பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் ஆனாங்க, ஃபஸ்ட்டு சிஎம் ஆனாங்க. ஆனால் 1980 எப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சிஎம் ஆனாலும் அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாலிடிக்ஸில் இறங்கி எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் அதேமாதிரி வந்து ஒரு 10 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன் பாலிடிக்ஸ். அதே தான் நீங்கள் கேப்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ரமணா படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரமணா முன்னாடியிலேருந்தே அவருக்கு வந்து அந்த பாலிடிக்ஸ்லேயே மூவிஸ்லேயே காட்டுவார். ரமணாவே கிட்டத்தட்ட மாட்டான். அவர் கையில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த மோதிரம் இருக்கும், அந்த என்ன சொல்கிறது, அவரோட அந்த கட்சி சின்னத்தோட மோதிரமே இருக்கும் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா 2002லேருந்தே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் இறங்கி 2005 பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பொலிட்டிக்கல் இது வந்து அதை பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து உருவாக்கி 2010 வரைக்கும் மூவிஸில் இருந்து 2010லேருந்து கம்ப்ளீட்டாக மூவிஸ் விட்டுட்டு அவர் வந்து ஃபுல் ஹேண்டட் பாலிடிக்ஸாக ஆகி 2016 தான் வந்து ஒரு எதிர்கட்சியாகவே வந்தார். டிட் இமீடியட்லி பிகம் 2005 பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு 2005 இல்லை 10 கூட ஆரம்பிக்கிறாங்க. 2010 பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு 2012 பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டாரா? நோபடி குட் டூ தட். இப்போ இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இவருக்கு நான் ஓட் போடுறது? இது வந்து எனக்கு முதல் கேள்வி கேஸ். இதை தாண்டி
எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் எனக்கு தோணுது, விஜயை பற்றி சில விஷயங்கள் தோணுது, அதை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். விஜய் வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் ரன் அண்ட் எரராக வந்து எடுத்துகிட்டு போகிறாருன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நான் வந்து எடுத்து, இது ஏன் எனக்கு தோணுன விஷயங்கள், மேபி இது வந்து கரெக்டாக இருக்கலாம், தப்பாக கூட இருக்கலாம், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னென்னா அவர் எதை வச்சு அவர் பாலிடிக்ஸில் இறங்கிறது இருக்காருன்னா, ஆன்லைன் இன் த சென்ஸ் இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ட்விட்டர், இந்த ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 17 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை 1.7 பில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அதுக்கு ட்விட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் நான் கிடையாது. ஸோ ட்விட்டரில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, அவர் இத்தனை ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க, அப்போ இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு இத்தனை ஓட்டு விடும், அதனால் நான் உள்ளே இறங்கினேன்னா எனக்கு வந்து சிஎம் பதவி கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு கணக்கு வச்சுருக்கிறதால எனக்கு தெரியல கைஸ். ஐ கெஸ் ஸோ திஸ் இஸ் வாட் ஹி திங்ஸ். ஐ கெஸ் எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் சரி லெட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து 1.7 மில்லியன் 1.7 பில்லியன் ஃபாலோவர்ஸ், லைக் 17 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா 17 மில்லியன் ஃபாலோவர்ஸும் 17 மில்லியன் ஓட்ஸும் கிடச்சிருமா? நீங்களே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இது வந்து மேட்சபிளா அப்படின்றது பார்க்கணும். ரெண்டாவது, இந்த 17 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரும் 2 அக்கௌண்ட் வச்சுருப்பான், 3 அக்கௌண்ட் வச்சுருப்பான். அந்த 3 அக்கௌண்ட் டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸை வச்சு தான் ஃபாலோவர்ஸை பண்ணியிருப்பாங்க. அப்போது 17 மில்லியன்ஸ்ன்றது எக்ஸாக்ட் நம்பர்ஸா? இதை தாண்டி இந்த 17 மில்லியன்ஸில் எல்லாருமே ஓட்டு எலிஜிபிளா? குட்டி பர்சன்ட் மக்களே, 5 வயசு 7 வயசு உள்ளவங்களாம் விஜய் ஃபேன்ஸ், அவங்களாம் ஓட்டு போட முடியுமா? ஸோ ஆப்வியஸாக வந்து ஒரு கணக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு தப்பு மக்களே. அவர் வந்து ஒரு தப்பான கணக்கை போட்டு வந்து பாலிடிக்ஸில் என்ட்ராக இருக்காரா அப்படின்றது எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. மாநாடுலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 லட்சம் பேர் தான் அட்டன் பண்ணுறாங்களே, அவ்வளோதான் அவரோட ஃபாலோவர்ஸா? இல்லை அவங்க எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கா? எனக்கு அது இன்னுமே எனக்கு வந்து கிளியராக எனக்கு புரியல. எதை வச்சு அவர் வந்து அவர் வந்து பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கிறாரு, குதிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபெயிலியராக தான் இது வந்து போக வாய்ப்பு இருக்குன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது கைஸ், அவர் ஒரு தப்பான கணக்கில் போட்டு பாலிடிக்ஸில் இறங்கிட்டார். ஆனால் அவர் வந்து இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் ரன் எரரை தான் பண்ணுறாருன்னு நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, கைஸ், அவர் வந்து 2024 பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தார். இது வரைக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டிவிக்கு ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவி, சன் நியூஸாக இருக்கட்டும், இல்லை பாலிமராக இருக்கட்டும், புதிய தலைவராக இருக்கட்டும், ஏதாவது விஜய்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்ட உடனே பாரு இவன் வந்து டிஎம்கே சொம்பு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களே, ஏன் வந்து விஜய் ஒரு 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 சேனலை ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? சேனல் ஆரம்பித்து ஏன் வந்து அவர் வந்து அவருக்கான பாசிட்டிவ் விஷயங்களை ஏன் வந்து தெரிவிக்கக்கூடாது? ஏன்னா ஹீ நோஸ் வெரி வெல். அவர் ஒரு சேனல் ஆரம்பித்தாருன்னா, சப்போஸ் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து செமையாக செலவாகும். ஸோ அந்த செலவை போட்டு ஆரம்பித்தோம்னா, இன்கேஸ் 2026 தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த சேனல் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஆனால் கேப்டன் அப்படின்னு நினச்சாரா? இங்கே யோசிச்சு பாருங்கள் கேஸ். அவர் 2005 2010 பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்த உடனே கேப்டன் டிவி, கேப்டன் நியூஸ் டிவின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். இப்போ தான் மேபி அவர் கொஞ்சம் இப்போது வந்து அந்தளவுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு நிதி இல்லாதனால மேபி இப்போ வந்து இப்போதைக்கு அந்த சேனல்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் 10-12 வருஷம் வரைக்கும் அந்த சேனல் ஓடிட்டு இருந்தது. எனக்கே தெரியும் கேப்டன் டிவிக்கு. அதை பார்த்தீங்கன்னா வெறும் கேப்டனுக்கான நியூஸ் மட்டுமே அதில் இருக்கும். கைஸ், கேப்டனோட சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ தெரியும், நீங்களே இப்போ போட்டு பாருங்கள். 10லேருந்து 20 கோடி தான் மேக்ஸிமம் அவரோட சம்பளமே. விஜயோட சம்பளம் எவ்வளோ கைஸ்? 200 கோடி, 150 கோடி, 200 கோடி அந்த மாதிரி தான் அவர் வாங்கின்னு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5-7 இயர்ஸாக அவரோட பணமே இல்லையா? ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பணமே கிடையாதாப்பா? ஏன் ஆரம்பிக்கலை? ஸோ இது வந்து முதல் கேள்வியை நான் வைக்கிறேன் மக்களே. ரெண்டாவது கேள்வி, கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனோட அடிக்கடி கம்பேர் பண்ணுறாங்க. கேப்டனோட தம்பின்றாங்களே. கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போனால் கூட ஃப்ரீ சாப்பாடு வந்து போடுவாங்க. விஜய் ஏன் அது மாதிரி எதுவும் ஆரம்பிக்கலை? என்னவோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஏன் அப்படி வந்து ஒரு அன்னதானம் ஆஃபீஸை போட்டு ஏன் இந்த மாதிரி அன்னதானம் போடக்கூடாது? இல்லை அன்னதானம் வேணாம், ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட்ஸோ இது மாதிரி டெய்லர் மிஷினோ, சைக்கிளோ, இல்லை லேப்டாப்போ, ஃபோன்ஸோ அது மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? சரி, அதே ஃபாலோ பண்ண வேண்டாம், அன்னதானமே ஃபாலோ பண்ண வேண்டாம், மற்ற இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாமே. அது மாதிரி எதாவது பண்ணுறாரா? ஒன்றும் கிடையாது. ஒய் நாட்? பிகாஸ் அகெயின் ஹி நோஸ் 2026 ட்ரை பண்ணுவோம்,
சிஎம் ஆகிட்டோம்னா சந்தோஷம், போய் சேரில் உட்காந்துக்கலாம். சிஎம் ஆகலைன்னா அவளே விட்டுட்டு அடுத்த திருப்பி படத்துக்கு வந்துடும். இதுதான் அவரோட தாட் ப்ராசஸ் மக்களே. அப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவார்? ஒரு உண்மையாக யோசித்து ஓகே ஒரு உண்மையாக நம்ம வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா கேப்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கூட அவர் இறந்து போனதுக்கப்புறம் கூட அவங்க பசங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா ஆஃபீஸில் போய் அவரோட அந்த ஃப்ரீ சாப்பாடு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் விஜய் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலை? டிவி சேனல் கிடையாது, இந்த மாதிரி அன்னதானக்கு என்னதானமும் இல்லை, எதுவுமே ட்ரை பண்ணலை. ஆல் he wants is like to set a என்ன சொல்கிறது, ஒரு சிஎம் போஸ்ட்டாக போய் உட்காந்துக்கணும். அதுதான் ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்கணும். தாண்டி அவர் வந்து பாலிடிக்ஸில் தான் இன்வால்வ் பண்ணி பண்ணுறாரா? ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறாரா கைஸ்? கிடையாது. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாதவரை எப்படி நான் வந்து நம்பி அவரை வந்து ஓட் போடுவேன்? நான் விஜய் ஃபேன்ஸாக இருந்தீங்க, அவர் வந்து விஜய் ஃபேன், அவருக்கு எதனா டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், அவர் வந்து ஆக்ட் பண்ணுறது பிடிக்கும்ன்றதுக்காகவே நீங்கள் ஓட் போடலாம். பட் ஆஸ் அ காமன் பர்சனாக நான் ஏன் அவருக்கு ஓட் போடணும்? டிஎம்கே ஒன்றும் பண்ணல, அவருக்கு நான் ஓட் போட மாட்டேன். ஏடிஎம்கே ஒன்றும் பண்ணல, அவங்களுக்கு நான் ஓட் போட மாட்டேன்னு சொன்னேன். சரி, இவருக்கு புதுசாக போடலாம் அப்படின்னா இவருக்கு எந்த அடிப்படையில் நான் இவருக்கு ஓட் போடுறது? இதுதான் கைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கிற சில கேள்விகள். இப்போ வாங்க கரூர் இன்சிடென்ட் பற்றி பேசுவோம். கரூர் இன்சிடென்ட் நடந்த விஷயம் வந்து 27th of September நினைக்கிறேன். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா என்ன சொல்கிறது, 41 உயிர்கள். ஆனால் இது வந்து இந்த உயிர்கள் இறந்தது வந்து இந்த உயிர்கள் வந்து அவங்க மாய்ச்சது வந்து ஒரு வீர மரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், தப்பாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். பட் ஆனால் வந்து ஒரு ஒரு ஆக்டரோ ஒரு பொலிட்டீஷியனை பார்க்க போய் இந்த ஸ்டாம்பேடில் மாட்டி இறந்து போயிருக்காங்க. இன்க்ளூடிங் நான் சொல்கிறது இந்த ஆர்சிபி பெங்களூர் நடந்த ஸ்டாம்பேடுக்கும் நான் இதே தான் சொல்லுவேன். ஓகேலா, இது வந்து என்ன சொல்லுவது, ஒரு முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். இதை போய் பண்ணுறது, இது மாதிரி போய் ஸ்டாம்பேடில் மாட்டுறது, நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஒரு இதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, எதுக்கு இந்த ரேலி, எதுக்கு இந்த மாநாடு எனக்கு புரியவில்லை. எதுக்கு இந்த கூட்ட நெரிசல்? இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லாரும் இந்த டிவிக்கு ஃபேன்ஸ், இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் விஜய் தளபதி தான், எங்கள் தளபதி தான் எல்லாம், எங்கள் தளபதி தான் கிங்கு, எங்கள் தளபதி தான் எல்லாமே, அவர் வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுவும் ஒரு சில லேடிலாம் சொல்லுது, ஒரு லேடி சொல்லுது டிஎம்கேலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுது. நல்லா நல்லா காக்கா வாய்ஸை வச்சுக்கின்னு டிஎம்கேலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ட்டு. சரி, டிஎம்கேலாம் ஒரு ஆளே கிடையாது, ஏஎம்கேவும் ஆளே கிடையாது, பிஜேபியும் ஆளே கிடையாது. மோடிலாம் வந்து விஜய் வந்து காலை தொட்டு கும்பிடணும், பிச்சை எடுக்கணும். ட்ரம்ப்லாம் யார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை போயிட்டுருக்கு விஜயை கம்பேர் பண்ண பேசும்போது. ஓகே, விஜய் இவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இஸ் த கிங் ஆஃப் தமிழ்நாடு, இஸ் த கிங் ஆஃப் இந்தியா, இஸ் த கிங் ஆஃப் வேர்ல்டு. ஓகேலா, டாம் க்ரூஸ்லாம் பிச்சை எடுக்கணும், எஸ்ஆர்கேலாம் வந்து விஜய்கிட்ட பிச்சை எடுக்கணுன்ற மாதிரி போயிட்டுருக்குல்ல நிலமை. ரைட், நான் ஒன்று கேட்குறேன், இவ்வளோ ஃபேமஸ் ஆனவர்னா அவருக்கு எதுக்கு இந்த ரேலி, எதுக்கு இந்த மாநாடுலாம்? அவரெல்லாம் வீட்டிலே உட்காந்துருக்கலாமே, வீட்டிலே உட்காந்துன்னு வின் பண்ணலாமே. அவர் போங்க, நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். எதுக்கு இந்த கூட்டம் நெரிசலில் போய் ஃபோட்டோ வீடியோலாம் செல்ஃபிலாம் எதுக்கு எடுக்கணும்? வீட்லேயே உட்காருங்க, அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 எலெக்ஷன்ஸ் வரட்டும், அதுக்கு அவருக்கு ஓட் போடுங்க, டிவிக்கு ஓட் போடுங்க, விஜய்க்கு ஓட் போடுங்க, வின் பண்ண வைங்க, அவர் சிஎம் ஆக்குங்க, 2 வருஷம் கழிச்சு அவர் பிஎம் ஆக்குங்க. ஏன் அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடையாதா? போடுங்களேன். வை ஆல் திஸ் மாநாடு, வை ஆல் திஸ் ரேலி, வை ஆல் திஸ் கூட்ட நெரிசல்? எதுக்கு இந்த ஸ்டாம்ப் பேடு, எதுக்கு இந்த மாதிரி உயிர் இழப்புகள்? எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு இந்த கான்செப்டே புரியவே மாட்டேங்குது. உங்கள் அன்பை ஏன் நீங்கள் ஓட்டு மூலமாக தெரிவிக்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரி போய் கூட்ட நெரிசல் இருந்து தான் தெரிவிக்கணுமா? ஏன் ஓட்டு மூலமாக தெரிவித்தா அவங்களுக்கு ஆகாதா? விஜய் வாட்ஸ் தட் ஒன்லி, ஹி வாண்ட்ஸ் ஓட், ஹி டசன்ட் வாண்ட் திஸ் கூட்டம். அவர் அந்த கூட்ட நெரிசல்லாம் தேவையே இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் ஏன் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஆமாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு விஜய் பற்றி போஸ்ட்டை போட்டு ஒரு லைக்ஸ் வியூஸை வாங்குறதுக்கு எதுக்கு ஆல் திஸ்? கிட்டத்தட்ட 41 உயிர் போயிடுச்சு, அந்த உயிர் திருப்பியும் வருமா? எனக்கு இந்த கான்செப்டே புரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து நான் வந்து ஒரு மெயின் கேள்வியாக நான் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். Why all this rally for him? When he is the biggest person, biggest star in the whole world, then why all this rally and all? Rally எல்லாமே அவர் வின் பண்ணலாமே, பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணலாமே, அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணி he can become CM, then he can become a PM, he can become a president of India, முடிஞ்சா president of America கூட ஆகிட்டுமே. Why not? ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து பேச நினச்ச விஷயம். ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் தயவுசெய்து நினச்சிக்கோ. நான் வந்து ஐம் நாட் அகெயின்ஸ்ட் விஜய், பட் ஸ்டில் இது வந்து ஒரு இல்லாஜிக்கலாக போயிட்டுருக்குன்ற மாதிரி ஒன்று ஃபீல் கிடைக்குது கைஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேலாம் வச்சு செஞ்சுட்டானுங்க, சரிங்களா? அவங்க பார்ட்டி பற்றி நான் பேசவே விரும்பலை.
சரி இவர் வராரு, இவர் ஒரு எஜுகேட்டட் பர்சன், நல்லா ஹைலி எஜுகேட்டட்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எஜுகேஷன் தெரியல. பட் ஆனால் அவர் பார்க்கவோ அவர் நடந்துக்கிற விஷயங்களோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எஜுகேட்டடாக இருக்குது. நல்லா வந்து ஒரு ஒரு சோஷியலிஸ்டிக் பர்சனாக தான் இருக்கிறாரு பார்க்கறதுக்கு. அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். அப்படி இருக்கிறவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதா? இல்லை இவங்கள ஃபாலோவர்ஸ் எல்லாமே அன்படா, அதாவது ஃபாலோவர்ஸ் எல்லாமே அன்எஜுகேட்டடா? அவங்களும் நிறைய பேர் எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. எஜுகேட்டடாக நடந்துக்க முடியா? ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தா இப்போ இந்த வீடியோ நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் எலிமெண்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அசிங்கமான வார்த்தைகள். ஏன் இப்போ நான் எதாவது பேசும்போது அசிங்கமான வார்த்தைகள் அதை யூஸ் பண்ணலாம்? அகெயின்ஸ்டாக தெரிவித்தேன். ஆனால் நீங்களும் அகெயின்ஸ்டாக தெரிவிக்கலாமே. அதுக்கு ஏன் பி வேர்டு டி வேர்டுலாம் யூஸ் பண்ணலாம்? எனக்கு புரியவே இல்லையே. வை ஆல் திஸ்? அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, நான் அதை தெரிவிக்கிறேன். என் ஒப்பீனியன் தெரிவித்து நான் வந்து டிஎம்கே கிடையாது, சரிங்களா? என் ஒப்பீனியனாக தெரிவிக்கிறேன். அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஒப்பீனியன் தெரிவிக்கிறாங்களா, ஏன் அவங்கள அட்டாக் பண்ணணும்? அதுமாரி வை ஆல் திஸ் ரேலி அண்ட் ஆல்? உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் ஓட்டு மூலமாக தெரிவிங்களேன். ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து பேசின விஷயம். கொஞ்சம் அதுக்கு ஷார்ட்டாக போகிறோன்னு சொல்லிட்டு பெரிய வீடியோவாக போயிருக்கோம், மன்னிச்சுக்கோங்க பெரிய வீடியோ வந்தால். பட் திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. கீழே நான் கமெண்ட்ஸ் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். உங்களோட லைக்ஸை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நான் பேசுகிறது லாஜிக்கலாக தான் இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. கண்டிப்பாக டிவிகே ஃபேன்ஸ் இதுக்கு டிஸ்லைக் பண்ணி தான் போவீங்க, ஐ டோன்ட் கேர். பட் ஆனால் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை வந்து தாட் ப்ராசஸ் நான் தெரிவிச்சிருக்கேன். இதை ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன்னா தயவுசெய்து வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு விஜய் வரட்டும். அதுக்கு இப்போ டிஎம்கே வந்தாங்க, ஏடிஎம்கே நடத்துனாங்க, டிஎம்கேவும் வந்துட்டாங்க, அவங்க வேலையை செஞ்சு போயிட்டாங்க. ஓகே, டிவிகேவும் வரட்டும். டிவிகே வந்தால் மட்டும் என்ன அப்படியே தமிழ்நாடே மாறிடும். என்ன சொல்கிறாங்க, டிவிகே வந்தால் தாவேக்கா வந்தால் தமிழ்நாடே அப்படியே வந்து சொர்க்க பூமியாக ஆகிடும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டவுட்டு தான். எந்த பாலிட்டிஷியன் இருந்தாலுமே மக்களே, திருப்பியும் சொல்கிறேன், பாலிட்டிஷியன்ஸ் யாருமே வந்து தப்பானவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்தளவுக்கு கிடையாது. அதுக்கு எல்லா பாலிட்டிஷியனும் சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் எந்த பொலிட்டிஷியனும் வந்து தப்பானவங்க கிடையாது. எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வராங்க. ஆனால் அந்த எண்ணம் ஏன் ஃபெயில் ஆகிடுதுன்னா நம்ம தான் மக்களாகிய நம்ம தான். மக்கள் வந்து ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஹெல்மெட் வந்து ரோட்டில் போடாமல் போகிறது யாரோட தப்பு? டிஎம்கேயோட தப்பா, இல்லை ஏடிஎம்கேயோட தப்பா, இல்லை டிவிகேயோட தப்பா? உங்களோட தப்பு. நீங்கள் ஹெல்மெட் போட்டு போங்க, அதை கொண்டு வந்து ரோடை குத்த சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஹெல்மெட் போட்டு போனால் உங்களுக்கு சேஃப்டி, அவ்வளோதான். இப்போ நான்லாம் போகும்போது டெய்லி ஹெல்மெட் போட்டு போகிறேன், இந்த உயிரோடு தான் இருக்கேன். ஆனால் எத்தனை பேர் 20 வயசில் 25 வயசுலாம் இறந்து போகிறாங்க? ஏன்னா ஹெல்மெட் போடாமல் போய் செத்து போகிறாங்க. இது யாரோட தப்பு? பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தப்பா? இப்போ நான் உயிரோடு இருக்கிறது யாரோட நல்லது? பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தான். கிடையவே கிடையாது. மக்களாகிய நீங்கள் ஃபஸ்ட்டு மாறுங்க மக்களே. ஆட்டோமேட்டிக்காக பாலிட்டிக்ஸ் வில் கோ ஃபைன், த ஸ்டேட் வில் பி குட், ஆர் தி கண்ட்ரி வில் பி குட். ஸோ இதை தான் கைஸ் நான் சொல்ல நினச்ச விஷயம். உங்களோட தாட் ப்ராசஸ் தான் மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக்கில் தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் bye guys.